ஹலோ வாங்க ஜாலியாக கற்றுக்கலாம். இன்றைக்கி நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் LCM HCF பற்றி பார்க்கலாம். LCM எப்படி கண்டுபிடிக்கிறது, HCF எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு சில வீடியோஸில் பார்த்தோம். அந்த வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனாக்கா இந்த மேத்ஸ் பிளேலிஸ்டில் இருக்கும் பாருங்கள். இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, ஈஸி ப்ராப்பர்ட்டி. LCM multiplied by HCF is equal to product of the two numbers. இது வந்து ரெண்டு நம்பர்ஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த ப்ராப்பர்ட்டியை. அதாவது இப்போ ரெண்டு நம்பர் எடுத்துப்போமே. ஓகே, இப்போ சே ஒரு 80 820 அப்படின்னு ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துப்போம். ஓகே, இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து LCM கண்டுபிடிக்கலாம். ஓகே, LCM நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி 8 and 20 ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் LCM கண்டுபிடிப்போம். அதுக்கு நான் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். என்ன மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, 2 4 10 2 5. ஓகே, இப்போ LCMக்கு என்ன பண்ணுவோம், 2 into 2 into 2 into 5. கரெக்டா? It is equal to 2 2s are 4, 4 2s are 8, 8 times 5 40. 40 தான் வந்து LCM. இப்போ HCF கண்டுபிடிக்கலாம். 8 20 அதே தான் நம்ம பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணணும்னா HCFக்கு இது ரெண்டு மட்டும் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? LCMக்கு இது அத்தனையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். HCFக்கு இது மட்டும்தான். ஸோ இது வந்து LCM, HCF வந்து 2 into 2 which is 4. ஓகே, இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸை பார்ப்போம். LCM multiplied by HCF, அதாவது 40 multiplied by 4 equal to எவ்வளவு, 160. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ், இப்போ நான் 8 20 மல்டிப்ளை பண்ணால் அதே 160 தான் வருது. இதுதான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. இப்போ ஸோ நான் LCMமும் HCFையும் மல்டிப்ளை பண்ணேன்னா இட் இஸ் ஈக்குவல் டு அந்த ரெண்டு நம்பரையும் நான் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ ரெண்டும் ஈக்குவல் ஆகுது. ஓகே, அதுதான் இந்த ஃபர்ஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டி. இது வந்து அஃப்கோர்ஸ் ரெண்டு நம்பர் இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது நம்ம போகலாம். LCM and HCF கோப்ரைம் நம்பர்ஸ். கோப்ரைம் நம்பர்ஸ்னால் ஞாபகம் இருக்கா? இல்லைனா அதுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ ரெண்டு நம்பர்ஸ் எடுத்து போனால் அந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு காமன் ஃபேக்டரே 1 தான். ஓகே, ஸோ இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியறது HCF ஆஃப் கோப்ரைம் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரே 1 தான், வேற ஒன்றும் காமனே கிடையாது. ஓகே, LCM இப்போ என்னவா இருக்கும், ரெண்டு கோப்ரைம் நம்பர்ஸ் இருக்கு, அது ரெண்டுத்துக்கும் நான் LCM பார்க்குறேன், காமன் ஃபேக்டர்ஸே கிடையாது. ஓகே, அப்புறம் என்ன பண்ணும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை தான் பண்ண வேண்டி வரும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ். நீங்கள் அப்படியும் பார்க்கலாம். இல்லை அதை பாருங்கள், HCF வந்து 1 தான். இப்போ LCM மல்டிப்ளைட் பை HCF இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ்னு ஏற்கனவே ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டோம். இப்போ கோப்ரைம் நம்பர்ஸ்க்கு HCF 1ஆக தான் இருக்க போகுது. HCF 1னா என்ன அர்த்தம், LCM மல்டிப்ளைட் பை 1 இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ். கரெக்டாக? ஸோ அதான் இப்போ நானும் பண்ணியிருக்கேன். LCM இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ். இப்படி கூட நீங்கள் வந்து இதை டிரைவ் பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து செகண்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ தேர்ட் ப்ராப்பர்ட்டிக்கு போகலாம். LCM ஆஃப் எனி டூ நம்பர்ஸ் ஆர் மோர் நம்பர்ஸ் ஓகே இஸ் நெவர் ஸ்மாலர் தேன் எனி ஆஃப் த கிவன் நம்பர். ஏன்னா LCM எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, இங்கே எல்லாத்தையும் இங்கே இருக்கிற அத்தனையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஓகே, இவ்வளோ மல்டிப்ளை பண்ணாக்க இந்த நம்பர்ஸை விட சின்னதாக வர சான்ஸே கிடையாது. அதை தான் அங்கே எழுதியிருக்கு. ஓகே, ஸோ ரெண்டு நம்பரோட LCM 2 3 எவ்வளவோ நம்பரோட LCM கண்டுபிடிச்சிங்கன்னா அதோட ஆன்சர், அதாவது LCM வந்து ஏதோ ஒரு நம்பர் எடுத்தால் கூட அந்த நம்பரோட சின்னதாக இருக்காது. இப்போ இதோட LCM என்ன, LCM வந்து 40, ரெண்டு விட கிரேட்டர் தான் அது. கரெக்டாக? ஈக்குவலாக இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 4 and 8க்கு LCM கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து 2 2 4 திருப்பி 2 2 1 2.
கரெக்டா? ஸோ இப்போ எல்சிஎம் என்ன 2 into 2 into 2 அதாவது 8. ஸோ ஈக்குவலாக இருக்கு. ஸோ ஒரு நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கு, அதை விட கம்மியாக சின்னதாக இருக்காது. ஓகே, அதான் நெவர் ஸ்மாலர் தென் எனி ஆஃப் தி கிவன் நம்பர். ஆமாம், ஏன்னா எல்சிஎம்னா அத்தனை இருக்கிற நம்பர் இல்லாமல் நான் மல்டிப்ளை பண்ணுறோம். நம்ம ஹெச்சிஎஃப் இது மட்டும் தான் பண்ணுறோம். கரெக்டாக? அதனால அப்படியே உல்ட்டா HCF of any two numbers or more number is never greater. நிறைய பெருசாவே இருக்க முடியாது, ஏன்னா நீங்க ரெண்டுத்தை வச்சு தான் நீங்க மல்டிப்ளை பண்றீங்க. இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா 2 into 2 4 தான். HCF என்ன 4. ஸோ ரெண்டு நம்பரை விடவே சின்னது அது. ஸோ இட்ஸ் நெவர் கிரேட்டர் தென் எனி ஆஃப் த கிவன் நம்பர்ஸ். ஓகே, ஆனால் ஈக்குவலாக இருக்க சான்ஸ் இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து 2ம் 4ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நான் HCF கண்டுபிடிக்கிறேன். ஸோ 2 1 2. கரெக்டா? ஸோ இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ 2 தான் வந்து ஆன்சர். ஸோ ஈக்குவலாக இருக்கலாம், ஆனால் கிரேட்டராக இருக்க முடியாது. ஈக்குவலாக இருக்குங்க. கரெக்டா? ஸோ இதுதான் அந்த 4 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ்.